ஒரு 2 வாரமா மரங்கள்லாம் சரியா ரெஸ்கியூ பண்ண போகாதனால கமெண்ட்ஸ்ல வந்து ரெஸ்கியூ பண்ண வேண்டிய மரங்களோட எண்ணிக்கையெல்லாம் அதிகமாயிடுச்சுங்க. வேலையை ரொம்ப அதிகமான வேலைங்க, என்னதான் சமாளிக்கவே முடியல. எப்படியாச்சும் கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மரமாச்சும் ரெஸ்கியூ பண்ணிடலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு மேல கிளம்பிட்டோம். தெற்கு வாசல் வண்டியூர் 2 ஏரியால 2 மரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக ஒருத்தர் கால் பண்ணி தெப்பக்குளத்துக்கு ஆப்போசிட்ல முத்தீஸ்வரர் கோவில ஒட்டி ஒரு மரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. 3ஐயும் அப்படியே ரெஸ்கியூ பண்ணிடலாம்னு போயிருந்தேன். அது தெற்கு வாசல்ல நாடக ஸ்கூல் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சுங்க. கண்டுபிடிச்சிட்டு கட் பண்ணலாம் அப்படின்றப்ப ஸ்கூல்ல கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸ்கூலுக்கு பக்கத்திலே ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு. ஆனா இந்த மரம் யார் நட்டது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன் தம்பி என்ன அப்படின்னாரு. இல்ல நான் இந்த வலையை கட் பண்ணணும். ஏன் வலை உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னாரு. இல்ல வலை எங்களுக்கு தேவையில்ல, மரத்தை தான் ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா. சரி அதெல்லாம் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கேன், நீங்க கட் பண்ணுங்க அப்படின்னாரு. கட் பண்ணிட்டே இருந்தான். கட் பண்ணி எடுத்துட்டே இருக்கும்போது நம்ம சஞ்சய்கிட்ட கேட்டாரு. அவரு இதை கட் பண்றதுக்கு மாசம் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னாரு. ஆனா யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்கண்ணே அப்படின்னா. காசு கொடுக்காம யாரும் எதுவும் பண்ணுவாங்களா, சும்மா பொய் சொல்லாங்க தம்பி, மாசம் எவ்வளவு வரும் சொல்லுங்க அப்படின்னாரு. இதுல எதுவும் வராதுனே அப்படின்னா. அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னாரு. வருமானத்துக்கு தனியா தொழில் இருக்குனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னாரு. உங்கள்கிட்ட யாராச்சும் தாகம் தண்ணி கேட்டா கொடுப்பீங்களானே அப்படின்னு. என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னாரு. தண்ணி கொடுத்துட்டு பணம் எதுவும் கேட்பீங்களா அப்படின்னு. அதெல்லாம் எப்படி தண்ணி கொடுத்துட்டு பணம் கேட்கறது அப்படின்னாரு. அது மாதிரி தானே இது, யாராச்சும் தாகம் தவிச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி தானே இது. மரத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை நம்ம ரெஸ்கியூ பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த மரங்கள்லாம் யார் வச்சதுன்னு சொல்லி கேட்டேன். ஒருத்தவர் அவங்க அம்மா நினைவா வச்சாரு, வரிசையா நிறைய மரம் வச்சாரு, அதுல பாதி பொழைச்சிருச்சு அப்படின்னாரு. நாங்க ஒரு வலையை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பரவாயில்ல, ரொம்ப நல்லதுதான். அப்புறம் சஞ்சயும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா எடுத்தாச்சு. எடுத்துட்டு அவர்கிட்டயே கொஞ்சம் தண்ணியை வாங்கி காயப்பட்ட இடத்தெல்லாம் ஊற்றிட்டு அடுத்து கிளம்பிட்டோம். இந்த வண்டியூர்ல லொக்கேஷன் எதுவும் தெரியல, யாராச்சும் வண்டியூர்ல பார்த்தீங்கன்னா அது கமெண்ட்ல போட்டு விடுங்க. அப்புறம் அந்த முக்தீஸ்வரர் கோயில்கிட்ட போய் பார்த்தேன். அது ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லை, மரம் வந்து பூண்டுக்கு உள்ளதான் நிற்கிது. இப்போ போய் கட் பண்ணோம்னா அது தேவையில்லாத பிரச்சனையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் தேவைன்னா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்து கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால போய் வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் ரெஸ்கியூக்கு போகலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டாங்க.